என்னடா இது! நம்ப ஒண்ணு நெனச்சா, அதுக்கு டைரக்ட் ஆப்போசிட்டா ஒண்ணு நடக்கும். என்னடா நடக்குது? நம்ப இப்படிலாம் பண்ணலாம், இந்த மாரிலாம் பண்ணலாம், இப்படிலாம் இருக்கலாம்னு நெனைக்கிறோம். ஆனா, அதுக்கு டைரக்ட் ஆப்போசிட்டா ஒண்ணு நடக்குதே! என்னதான் பண்றது? அப்படின்ற மாரி சோர்ந்து போய் உட்காந்துருக்கீங்களா? அந்த டைம்ல நான் உங்களுக்கு ஒரு சின்ன டிப் குடுக்குறேன். நல்லா கவனிச்சுக்கோங்க. ஏசப்பா நம்ம மன விருப்பத்தின்படி செய்ய அவர் வல்லவரா இருக்கிறாரு. நீ வேண்டுவதெல்லாம் உனக்கு தரேன்னு சொல்றாரு. அவர் செய்ய ரெடியா இருக்காரு. அப்ப அவர் வாக்கு மாறாத தேவன். அப்ப நம்ம கேட்கிறோம். எனக்கு இது வேணும், அது வேணும்னு. ஏன் நமக்கு நடக்க மாட்டுது? அப்டின்னா, அவருக்கானத நம்ம எதுவுமே செய்றதில்ல. அவருக்கான சின்ன ஒரு ஸ்டெப் கூட நம்ம எடுத்து வைக்கிறதில்ல. எப்படி அப்ப அவர் நமக்கு செய்வாரு? அவருடைய சமூகத்துல உட்காரணும். அவருக்கான டைம் ஸ்பெண்ட் பண்ணணும். காரணங்கள் சொல்லாம, அவரோட நம்ம டிராவல் பண்ணும்போது, முதலாவது தேவனுடைய ராஜ்யம், அவரோட நீதி. அந்த நீதிய தேடும்பொழுது, நீதின்றது வந்து ஜெபிக்கிறது, அவரோட டைம் ஸ்பெண்ட் பண்றது, வேதங்கள வாசிக்கிறது, அவரோட பேசுறது, இந்த மாரி எல்லா நீதிகளும் ராஜ்யத்த தேடும் பொழுது தான், நமக்கு இவைகள் எல்லாம் கூட கொடுக்கப்படும். ஸோ, அவர் கொடுக்க ரெடியா தான் இருக்காரு. நம்ம தான் நம்ம டைம கொடுக்க ரெடியா இல்ல. இத நீங்க கண்டிப்பா எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணியிருப்பீங்க. கண்டிப்பா டெய்லி அவருக்காக ஒரு 1 ஹவர்ன்னு டைம் எடுத்து நம்ம ஜெபிச்சோம்னா, கர்த்தர் நமக்காக யாவையும் செய்ய வல்லவர். நம்ம ஒண்ணு நெனச்சா இன்னொன்னு நடக்குதுலாம் இல்ல. அவர் சமூகத்துல உட்காரும் பொழுது, அவருக்காக நம்ம டைம் குடுக்கும்போது, அவருக்காக நம்ப ப்ரிஃபரன்ஸ் பண்ணும்போது, அவர் நம்மளோட ப்ரிஃபரன்ஸ ஃபர்ஸ்ட்டு வச்சுட்டு, நம்ம கேட்கிறத விட அதிகமா நல்லதா, நமக்கு திருப்தியானத அவர் செய்ய அவர் வல்லவரா இருக்காரு. கண்டிப்பா நீங்க இதே மாரி பண்ணி பாருங்க. கர்த்தர் உங்கள